பிக் பாஸ் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்டும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதில வந்து டைட்டில் வின்னர் அடிச்சது வந்து ரித்விகா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ல வந்து 4 பேருமே பெண்கள் தான் அதில வந்து ரன்னரா வந்திருந்தாங்க. அதில வந்து விஜயலட்சுமி, ஜனனி ஐயர், ஐஸ்வர்யா தத்தா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபைனல்ல வந்து 4 பேருமே வந்ததில ரித்விகா வந்து வின்னர் டைட்டில் அடிச்சாங்க. ஸோ இந்த பிக் பாஸ்ல நடந்த சுவாரஸ்யங்கள பத்தி நம்ம பார்த்துறலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா தத்தா, தாடி பாலாஜி இவங்க 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து சர்வாதிகாரி கன்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்திருந்ததுல, ரொம்ப ஓவரா போயி இவங்க ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாடி பாலாஜி மேல குப்பைகளெல்லாம் கொட்டி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துனாங்க. ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து வறுத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னதான் ஒரு ஷோவா இருந்தாலும், அதில வந்து அவங்க வந்து ஒரு கன்டென்ட் குடுத்திருந்தாலும், இவ்வளோ கேவலமா போய் குப்பைகள போய் ஒருத்தர் மேல கொட்டலாமா? அதுவும் பார்த்தீங்கன்னா, தாடி பாலாஜி கொட்டி முடிக்கிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாவே இருந்திருப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, அது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசும் பொருளா இருந்தது. அது மட்டும் இல்லங்க, மகத், யாஷிகா ஜோடிய பொறுத்தவரைக்கும் அந்த பிக் பாஸ்ல வந்து சொல்லவே வேண்டியதில்ல. 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கிளுகிளுப்புக்கு எந்த குறைவும் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா, ரொம்ப நெருக்கமா 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிக் பாஸ் கண்டென்ட்ல வந்து காதலி ஜோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்தையும் சொல்லுவாங்க. அந்த கட்டத்தில அவங்களுடைய ஒரு கட்டத்துக்கு மீறி எல்லைகள் கூடும்போது, அதில வந்து மெயினா வந்து மகத்துக்கு வந்து அதில வந்து ரெட் கார்டே கிடச்சிருச்சுங்க. இன்னும் சொல்லப்போனோம்னா 2 பேருமே வந்து அதில வந்து அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் வர முடியாம வெளியேறுனதுக்கு காரணமும் அதில வந்து ஒரு பாயிண்டா அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தாடி பாலாஜி, நித்யா ஜோடி இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியா இருந்து இவங்க டைவர்ஸ் ஆனவங்க. பிக் பாஸ்க்காக உள்ள வந்தவங்க இங்க அவங்களுடைய விஷயமும் வந்து மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பா பேசப்பட்டது. ஒரு டைவர்ஸ் ஆனவங்க நேருக்கு நேரா தன்னை சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு லேசான விஷயம் இல்லங்க. அதுவும் ஒரே வீட்டுக்குள்ள வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து ரொம்ப பேசும் பொருளா மட்டுமில்ல, பரபரப்பா ஏத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்க இருக்கிற வரைக்கும். இன்னும் சொல்லப்போனோம்னா, சென்ட்ராயன பத்தி நம்ம சொல்லவே வேண்டியதில்லங்க. சென்ட்ராயன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டா அதில இருந்தாரு. ரொம்ப அதாவது வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவரு. அவருக்கு ஒரு வெகுளியான ஆளு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஆட்டிட்யூட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அவர எப்படியாச்சும் ப்ளேம் பண்ணி வெளிய தூரணும் அப்படின்னு தான் நெனச்சாங்க. அவரும் ஒரு கட்டத்தில வெளியேறி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இது வந்து பிக் பாஸ் வீட்ல வந்து கமலஹாசன் அவர்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தி குடுத்துச்சு. இந்த மாதிரி சுவாரஸ்யங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறையவே அதில இருந்துச்சு. பொன்னம்பலத்த நம்ம சொல்லவே வேண்டியதில்ல. அவர் கட்ட பஞ்சாயத்து, பெரிய மனுஷன் தோரணை அப்படின்ற மாதிரிலாம் பண்ணதில இளவட்டங்கள் எல்லாருமே வந்து அவர் மேலே புகார் கொடுக்குற மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மும்தாஜ் மேடத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டியதில்லைங்க. அவங்களோட பிடிவாதம் வந்து அந்த ஷோ முழுக்குமே அதிகமாக இருந்துச்சு. என்ன சொன்னாலும் கூட அவங்க அதை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வி அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கண்டென்ட்டும் பார்த்திங்கன்னா, நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா, 2வது பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதாகவும் அமைஞ்சிச்சு. அதில் ரித்விகா வந்து ரொம்ப வந்து டைட்டில் வின்னர் எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைட்டில் வின்னருக்கான காரணம் வந்து அவங்க பொறுமையாகவும், நிதானமாகவும் இருந்தனால அவங்களுக்கு அந்த டைட்டில் வின்னர் கிடச்சது. தொடர்ந்து நம்ம அடுத்த பிக் பாஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு